ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா டிஎன்இஏ கவுன்சிலிங் வந்து நம்ம இப்போ ரொம்ப நெருங்கிட்டே வரோம். இன்னும் ஒரு மாதம் தான் வந்து டைம் இருக்குது. இன்னும் ஒரு 1 மந்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங்லாம் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அதே மாதிரியே 10/7/2024 அதாவது ஜூலை 10 அன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியிட்ருவாங்க. இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து வந்துருச்சுனாவே நீங்கள் என்னென்ன ரேங்க்கு அப்படின்ற தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான ரேங்க் வந்து அலாட் பண்ணிடுவாங்க கவர்மெண்ட்லேருந்து. இப்போ இந்த ரேங்க் லிஸ்ட் வச்சு கண்டிப்பாக நீங்கள் என்ன காலேஜ் கோர்ஸ் கிடைக்கும் அப்படின்றலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். இப்போ இன்றைக்கி நீங்கள் என்ன ரேங்க்கில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களோட கட் ஆஃப் வச்சு. இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான கட் ஆஃப் வந்து எடுத்திருப்பீங்க. நிறைய பேர் ஒரு 10 பேர், நிறைய பேர்னே சொல்லலாம், ஒரு 10,000 20,000 பேர்கிட்ட நீங்கள் ஒரே கட் ஆஃப் கூட எடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இதெல்லாம் பிரித்து உங்கள் எல்லாரையும் ரேங்க் வைஸ் பண்ணுறது தான் இந்த ரேங்க் ஷெடியூல் வந்து வெளியிடுவாங்க. அதுவுமே உங்களுக்கு ஜூலை 10 தான் வந்து வெளிவரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி வீடியோவில்னு பார்த்தீங்கன்னா ரேங்க் ப்ரெடிக்ஷன் வந்து பண்ண போகிறோம். இப்போ என்ன கட் ஆஃப்லேருந்து நீங்கள் எந்த கட் ஆஃப் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன மாதிரியான ரேங்கிங்கில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷன் தான் இன்றைக்கி வீடியோ. ரொம்ப முக்கியமான வீடியோ. நீங்கள் என்ன கட் ஆஃப் எடுத்திருந்தீங்கன்னாலும் டிஎன்இஏக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னாவே இந்த வீடியோ ரொம்ப முக்கியமானது, உங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டும். இப்போ வீடியோ என்ன ஏதுன்னு பார்ப்போம். போன வருஷம் நம்மளோட டிஎன்இஏயில் எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் டிஎன்இஏ அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,76,744, அதாவது 1,76,744 மெம்பர்ஸ். இவ்வளோ பேர் கிட்டத்தட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கவுன்சிலிங்கும் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த வருஷம் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டுமே கிட்டத்தட்ட 1,93,000 பேர்கிட்ட, ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான் சொல்கிறேன், எக்ஸாக்ட் வேல்யூவாக எனக்கு தெரியல. 1,93,000 அப்படின்ற ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு விஷயம் மட்டும் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ போன வருஷத்தோடு இந்த வருஷம் ரொம்பவும் அதிகமான ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்திருக்கு. அதில் இப்போ ரீசெண்டாக ஒரு 10,000 to 15,000 பேர் திடீர்னு கடைசி டைமில் ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம், இப்போ நீட் வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ரிசல்ட்டும் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் ரொம்ப கம்மியான மார்க்ஸ் எடுத்தவங்க எல்லோரும் இந்த டிஎன்இஏ உள்ள அப்படியே ஜம்ப் ஆகிட்டாங்க. இதனால் உங்களுக்கு இப்போ ஒரு 10,000 to 15,000 மெம்பர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வந்திருக்காங்க. இப்போ இதனால் பாதிப்பா சார் கேட்டிங்கன்னா, ரொம்ப பெரிய பாதிப்பு இல்லை. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட கட் ஆஃப் மார்க்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. மற்றவங்களுக்கும் பாதிப்புன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு பாதிப்பு மாதிரி இல்லை, ஆனால் போட்டியாக இருக்கும். அதை நீங்கள் ரொம்ப புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு காம்படிஷன் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அவங்களுக்கும் உங்களுக்கும் ரொம்ப ஒரு டைட்டான சுச்சுவேஷனாக இருக்கும் காலேஜ் அண்ட் கோர்சஸ் கிடைக்கிறதுல. இதை நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அதை தான் நான் அடுத்த வீடியோவாக உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் அதை பண்ணுறதை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் நல்ல காலேஜ் அண்ட் கோர்சஸ் வந்து சூஸ் பண்ண முடியும். இப்போ இன்றைக்கி வீடியோவில் நம்ம ரேங்க் ப்ரெடிக்ஷனை வந்து பார்த்துருவோம். இப்போ இந்த ரேங்க் ப்ரெடிக்ஷன் எப்படி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் 200 to 195 கட் ஆஃப் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன மாதிரியான ரேங்கிங்கில் வருவீங்க, போன வருஷம் என்ன ரேங்கிங்கில் வந்திருக்காங்க, அதுதான் இந்த டேட்டா. இப்போ 200 கட் ஆஃப் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 1 to 102, அதாவது அப்போ 200க்கு 200 கட் ஆஃப் வச்சுருக்க ஸ்டூடெண்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 102 பேர் போன வருஷம் இருந்திருக்காங்க. இந்த வருஷம் கூடி இருக்கலாம், குறையவும் செஞ்சுருக்கலாம். மேக்ஸிமம் கூடுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு 102லேருந்து ஒரு 150 120 வரைக்கும் அந்த மாதிரி தள்ளி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 200 கட் ஆஃப் எடுத்த ஃபஸ்ட்டு ரேங்க் 1 to ரேங்க்கு 120 or 150 இந்த ரேஞ்சில் வரைக்கும் வரலாம். மேபி குறையிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நம்ம ப்ரெடிக்ஷன் வந்து ரெண்டு பக்கத்துலேயுமே யோசிக்கணும். கூடுனாலும் சரி, குறைஞ்சாலும் சரி, ரெண்டு பக்கத்துலேயுமே யோசித்து நம்மளோட ப்ரெடிக்ஷனை சொல்கிறோம். அதே மாதிரி 199 கட் ஆஃப் எடுத்தவங்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 103லேருந்து 507, அதாவது கிட்டத்தட்ட இது டிஃப்ரென்ஸ் பாருங்கள், ஒரு 400 பேர் தொடர்ந்து 199 எடுத்திருக்காங்க போன வருஷம். இந்த வருஷமும் நம்ம வந்துட்டு இந்த வருஷமும் இதே மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற ஒரு விதத்திலே நம்ம போவோம். பட் ஃபைனலாக நம்ம 10ஆம் தேதி ரேங்க் லிஸ்ட் வந்து ஃபர்தர் அது எப்படி இருக்குது, என்ன மாதிரியான ரேங்கிங் வந்திருக்கு, எத்தனை பேர் 200 199 அதெல்லாம் நம்ம அப்போ பார்ப்போம். அதே மாதிரி 198 பாருங்கள், 508 to 1055, இது உங்களுக்கு ஒரு 500%, அதாவது 500 பேர் கிட்டத்தட்ட உங்களுக்கு 198 கட் ஆஃப் வந்து எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி 197 கட் ஆஃப் பார்க்கும்போது இது உங்களுக்கு
ஒரு 1000 பேர்கிட்ட வந்துருச்சு பாருங்கள். அதாவது 509லேருந்து உங்களுக்கு 1634 ரேங்கிங் வரைக்கும் போன வருஷம் இருந்திருக்காங்க. ஸோ இந்த வருஷமும் ஒன்றும் பெரிய ஆச்சரியப்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை, ரொம்பவும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குன்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு வரோம். அதே மாதிரி 196 பார்க்கும்போது 1635 to 2269 இந்த ரேங்கிங் வரைக்கும் 196 கட் ஆஃப் எடுத்தவங்களே வந்துடுவாங்க. இதில் பார்க்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட 600 ரேங்க் வரைக்கும் டிஃப்ரென்ஸ் வருது. அதே மாதிரியே 195 கட் ஆஃப் எடுத்தவங்களை பார்க்கும்போது 2270லேருந்து 2911, அதாவது இதில் ஒரு 700, ஒரு அப்ராக்சிமேட்டாக 700 பர்சன்ஸ் வந்து 700 ரேங்க்கில் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ இந்த கட் ஆஃப் எடுத்தவங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்பவும் நீங்கள் சேஃபர் சைட். ஸோ உங்களுக்கும் வந்து ஒரு சில டஃப்பரான விஷயங்களும் இருக்குது. ஏன்னா நல்ல கட் ஆஃப் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டு சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து தப்பு பண்ணுறான், அங்கே வந்து மாட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பேசுவோம். பட் இன்றைக்கி இந்த கட் ஆஃப் எடுத்தவங்க எல்லாருக்குமே வந்து நல்ல காலேஜில் நல்ல கோர்சஸ், அதாவது நல்ல கோர்சஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாமே நல்ல கோர்ஸ் தான். ஆனால் இப்போதைக்கு அதிகமாக ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் வந்து நிறைய பேர் விரும்புகிற கோர்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா நம்ம சிஎஸ்சி, ஏஏடிஎஸ், ஏஎம்எல், ஐடி, இந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் எல்லாமே தான் வந்து ரொம்பவும் விரும்புகிறாங்க. நீங்கள் நல்ல காலேஜில் இந்த மாதிரியான சிஎஸ் ரிலேட்டட் கோர்சஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இசிஇ அது வந்து எப்படி சொல்கிறது, நம்ம எலக்ட்ரிக் சர்க்யூட் கோர்சஸ் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி மெக்கானிக்கல், சிவில், இது மாதிரி கோர் பிரான்ச்சஸும் இருக்குது. அது எடுக்கிறதுக்கான பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் அதிகபட்சமானவர் நீங்கள் வந்து சிஎஸ்சி தான் எடுப்பீங்க. நீங்களாம் வந்து ஒரு சேஃப் ஜோன்ற மாதிரியே நம்ம சொல்லிடலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு கோர்சஸ் அண்ட் காலேஜ் கிடைக்கிறது அவ்வளோ பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருக்காது. ஸோ இப்போ அடுத்து யார் நம்ம பார்க்க போகிறோன்னு பாருங்கள். 195லேருந்து 185 இந்த கட் ஆஃப் ரேஞ்ச், அதாவது கிட்டத்தட்ட 10 கட் ஆஃப் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆகுது. 195 to 185 இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் வர பசங்க நீங்கள் எல்லாருமே உங்களுக்கான ரேங்க் ரேஞ்சை பாருங்கள். 2912லேருந்து 12970 கிட்டத்தட்ட 10,000 ரேங்க் வந்து நீங்களே வந்து ஆக்குபை பண்ணிடுவீங்க. அதாவது ஒரு 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ரேங்க் ரேஞ்சில் வந்து நீங்கள் வந்துடுவீங்க. ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்கும்போது 184.5லேருந்து 175 இந்த கட் ஆஃப் எடுத்த ரேங்கிங் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 12,971லேருந்து 25,561. ஸோ இதுவும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 12,000 13,000 கிட்ட உங்களுக்கு 12,000 உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்துடும். ஸோ இப்போ உங்களுக்கு இங்கே நீங்கள் பாருங்கள், கட் ஆஃப் குறைய இங்கே ரேங்க் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. அதாவது நிறைய பேர் கட் ஆஃப் குறைய உங்களுக்கு வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ரேஞ்ச் ஆஃப் கட் ஆஃபில் வந்து வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ அதை தான் நீங்கள் இங்கே முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம். அதே மாதிரி அடுத்து 174.9 to 164.5 இந்த கட் ஆஃபில் எடுத்தவங்க பாருங்கள். கிட்டத்தட்ட 25,562 ரேங்க்கில் இருந்து 42,069 கிட்டத்தட்ட உங்களுக்கு 17,000 மெம்பர்ஸ், உங்களுக்கு 17,000 பேர்கிட்ட இந்த கட் ஆஃப் ரேங்க் ரேஞ்சில் போன வருஷம் வந்திருக்காங்க. ஸோ இந்த வருஷம் இன்னும் கூடுறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நீட்லேருந்து லாஸ்ட் டைமில் ஒரு 10,000 to 15,000 மெம்பர்ஸ் கிட்ட ஜம்ப் ஆகிட்டாங்க, நிறைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்குன்ற மாதிரி சொன்னேன். ஸோ இன்னும் உங்களுக்கு கூடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப இன்னும் அதிகமாக இருக்குது. அடுத்து பாருங்கள் 164.4 to 155 கட் ஆஃபு. இதில் வந்து 42,070 ரேங்க்கில் இருந்து 59,759 கிட்டத்தட்ட உங்களுக்கு இங்கே பாருங்கள் ஒரு 17,000, ஒரு 17 to 20,000 கூட சொல்லலாம் அப்ராக்சிமேட்டாக, இந்த அளவுக்கு காம்படிஷன். ஸோ இங்கே இருந்து தான் உங்களுக்கு ரொம்ப ஹெவி காம்படிஷன் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். எந்த கட் ஆஃப்லன்னு பார்த்தீங்கன்னா 164.54லேருந்து 155 இந்த கட் ஆஃபில் கிட்டத்தட்ட 20,000 பீப்புள் கிட்ட உங்களுக்கு இருக்காங்க. ஸோ இங்கே தான் உங்களுக்கு கோர்ஸ் கிடைக்கிறதுக்கான காம்படிஷன்ஸ் ரொம்பவும் ஹெவியாக இருக்கும். அதே மாதிரி அடுத்து பாருங்கள் 154.9லேருந்து 145 இந்த கட் ஆஃபில் பார்த்தோம்னா இதுலேயும் உங்களுக்கு 20,000 கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. உங்களுக்கு இந்த ஆவரேஜ் கட் ஆஃப், ஸோ இப்போ இந்த மாதிரியான அதாவது இந்த 174.9 அதே மாதிரி அதில் இருந்து 145 வரைக்குமே கட் ஆஃப் காம்படிஷன் ரொம்ப ஹெவியாகுது பாருங்கள். அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ரேஞ்ச் ஆஃப் கட் ஆஃபில் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ரேங்கிங் லிஸ்ட்டும் ரொம்ப அதிகமாக வந்து இருந்திருக்கு. இப்போ இதுக்கு எடுத்து பாருங்கள் 144.9 to 134 இந்த கட் ஆஃப் எடுத்தவங்க இங்கேயும் உங்களுக்கு ஒரு 20,000, 80,507 to 1,05,088 ரேங்க் வரைக்குமே இந்த கட் ஆஃப் வச்சு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டாங்க. அடுத்து பாருங்கள் 133.7லேருந்து 122
இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 30,000 கிட்ட இங்கே டிஃப்ரென்ஸ் ஆகுது பாருங்கள். 10,000 1,05,089 1,31,679. இதில் கிட்டத்தட்ட உங்களுக்கு 30,000 பர்சன்ஸ் வந்து உங்களுக்கு வராங்க ரேங்க் லிஸ்ட்டில். ஸோ இங்கேயும் உங்களுக்கு காம்படிஷன் ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்கும். சார் எனக்கு இதில் வந்து கோர்ஸ் கிடைக்காதா சார், நான் காலேஜ் வந்து எடுக்க முடியாதா, டிஎன்இயில் வந்து எனக்கு அட்மிஷன் பண்ண முடியாதான்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியும். எல்லாருக்குமே வந்துட்டு ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது. நல்ல காலேஜஸில் கோர்சஸ் கிடைக்கிற வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ காம்படிஷனை பார்த்து நீங்கள் பயப்பட வேணாம், நானும் உங்களை பயமுறுத்துறணும்னு நினச்சிக்க வேணாம். இந்த சிச்சுவேஷன்ஸை நீங்கள் புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங்கு நீங்கள் பண்ணணும். ஸோ நம்மளோட அடுத்த வீடியோ அந்த இது தான் வரும் அந்த கான்செப்டில். ஸோ அதுக்காக தான் நான் முக்கியமாக சொல்கிறேன். இந்த விஷயம்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன். சும்மா நம்ம போனோம் வந்தோம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணோம், கோர்ஸ் கிடைக்குதா கிடைக்கலையா தூக்கி போட்டு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. இதில் எப்படி நீச்சல் அடித்து நீங்கள் ஒரு அட்மிஷனை வாங்குறது நல்ல காலேஜில் அப்படின்றத பற்றி தான் நீங்கள் யோசிக்கணும். ஸோ அதே மாதிரி 121.5 to 1110 இந்த கட் ஆஃபில் பாருங்கள். இங்கேயும் ஒரு 20,000 பீப்புள் கிட்ட 1,31,680 1,54,251 இந்த ரேங்க் வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்திருக்காங்க. அதே மாதிரி 109.5 to 100 இந்த கட் ஆஃபில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1,54,252 இந்த ரேங்கிங்கில் உங்களுக்கு 1,67,214 இந்த ரேங்க் வரைக்கும் இந்த கட் ஆஃபில் வராங்க. அதே மாதிரி ஃபைனலாக 99.7 to 77.5 இங்கே உங்களுக்கு ஒரு 10,000 பீப்புள் தான் இருக்காங்க. ஒரு 1,67,215 to 1,76,744 இதோட உங்களுக்கு ஃபைனல் ரேங்கிங் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு போன வருஷம் 2023. ஸோ இப்போ 2024 நீங்கள் இதோட அதிகமாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். இங்கே நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண ஒரு வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கட் ஆஃப் உங்களுக்கு லோ கட் ஆஃபாக இருக்கீங்க அப்படின்றது காம்படிஷன் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி ஹை கட் ஆஃபாக வரீங்க அப்படின்றதும் உங்களுக்கு காம்படிஷன் வந்து கம்மியாக இருக்குது. ஆனால் இந்த இடப்பட்ட இடத்துல இருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த ஒரு 164.4 இருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த 133.7 to 122 இந்த கட் ஆஃப் வரைக்கும் ஹெவியான காம்படிஷனாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கோர்ஸ் அண்ட் காலேஜஸ் எடுக்கிறதுன்றது ரொம்ப பெரிய ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். பட் கிடைக்காம போகாது, கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் முக்கியமாக கேட்டிங்கன்னா, உங்கள் கட் ஆஃப்க்கு என்னென்ன மாதிரியான காலேஜஸ் கிடைக்கும் அப்படின்றத எல்லாம் ஒரு நோட்டை போட்டு எடுத்து உட்காந்து எழுதுங்க. ஸோ என் கட் ஆஃப் இவ்வளோ, என் கட் ஆஃப்க்கு என்னென்ன காலேஜ் போன வருஷம் அலர்ட் ஆகிருக்கு, என்னென்ன கோர்ஸ் என்னால் எடுக்க முடியும் அப்படின்றது எல்லாம் நீங்கள் உட்காந்து எழுதுனீங்கன்னாவே ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த காலேஜஸில் இந்த கோர்சஸ் என்னால் போக முடியும், படிக்க முடியும் அப்படின்றது இது தெரிஞ்சிருச்சுனாவே நீங்கள் ஒரு போல்டாக உங்களால் சாய்ஸ் ஃபில்லிங் செலெக்ஷன் எல்லாமே பண்ண முடியும். இதுதான் முக்கியமான கான்செப்ட்டு நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ இந்த கட் ஆஃப் ரேஞ்சு ஜென்ரல் ரேங்க்கு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். இப்போ நீங்கள் என்ன மாதிரியான ரேங்க் ரேஞ்சில் இருக்கீங்க, அதே மாதிரி எங்கே உங்களுக்கு ஹெவி காம்படிஷன் இருக்கும் அப்படின்றதையும் நான் சொன்னேன். அந்த ஹெவி காம்படிஷனில் இருக்கிற கட் ஆஃபில் நீங்கள் இருக்கீங்களா அப்படின்றதையும் யோசிச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் தான் மறக்காமல் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிக்கிங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி தெரியாமல் அவேர் இல்லாமல் இருக்காங்கனாலும் அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கமெண்ட்டில் உங்கள் கட் ஆஃப் என்ன, நீங்கள் என்ன மாதிரியான காலேஜஸ்லாம் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் கால் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் ரிலேட்டடான டவுட்ஸையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் நம்ம மேனேஜ்மெண்ட் சீட்ஸும் பண்ணுறோம் நிறைய ப்ரைவேட் காலேஜஸில். ஸோ அந்த ரிலேட்டட் கைட்லைன்ஸ் அட்மிஷன் என்னென்ன பண்ணணும், என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்குது, சார் என்னால் இவ்வளோ தான் பே பண்ண முடியும் சார், இதில் என்ன காலேஜஸ் என்ன லொக்கேஷன்ஸில் கிடைக்கும் அப்படின்றது எல்லா டீட்டெயிலுக்கும் என்னை நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அதேமாதிரி வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். Thank you for watching.